பொங்கல் திருநாள் உலகில் கொண்டாடப்படுகின்ற பழமை வாய்ந்த பண்டிகைகளில் பொங்கல் திருநாளும் ஒன்று. நமக்கு உணவளிக்கும் உழவர்கள், அவர்களுக்கு உதவிய கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சாதி மத இன வேறுபாடின்றி ஒட்டுமொத்த தமிழர்களும் கொண்டாடும் ஒரே பண்டிகையும் இதுவே ஆகும். இப்பண்டிகைக்கு தமிழர் திருநாள், உழவர் திருநாள், தை திருநாள் என பல பெயர்கள் உண்டு. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தை திருநாள் பற்றி மேலும் விரிவாக பார்ப்போம். தை பொங்கல். பொங்கல் திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. முதல் நாள் போகி பண்டிகை, 2வது நாள் பொங்கல், 3வது நாள் மாட்டுப் பொங்கல், 4வது நாள் காணும் பொங்கல் என்பனவாகும். வீட்டில் உள்ள பழையவற்றை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகை ஆகும். தமிழ் முறைப்படி தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. தை பொங்கல் தினமன்று சூரிய கடவுளுக்கு பொங்கல் படைத்து வணங்குவார்கள். மாட்டுப் பொங்கல் அன்று உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருந்த மாடுகளை அலங்கரித்து வணங்குவார்கள். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்களை சந்திப்பார்கள். உழவுக்கும் அதற்கு உதவும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாள் தமிழர்கள் வாழும் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் மொரிசியஸ் என பல நாடுகளில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புத்தடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டிற்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். தை பொங்கல் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள். 1. பழையன கழிதலும் புதியன புகுதலும். தைப்பொங்கல் தினத்தன்று முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடுவது வழக்கம். போகி பண்டிகை என்றால் நம்மிடமுள்ள பழைய பொருட்கள், உடைகள் என்பவற்றை நாம் எரித்து விடுகின்றோம். பின் புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கு தயாராவோம். இது பழைய பொருட்களை எரிப்பதோடு மாத்திரம் நின்றுவிடக்கூடாது. நம்மிடமுள்ள பொறாமை, வெண்மம், காழ்ப்பு இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமான குணங்களை எரித்துவிட்டு ஓர் புதிய மனிதனாக அன்பு, சந்தோஷம், ஒற்றுமை, அமைதி என நல்ல பண்புகளை நம்முள் சேர்த்து கொண்டு ஓர் புதிய நாளில் ஓர் புதிய மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கான ஆழமான அர்த்தம். 2வது பாடம், தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்முடைய நாடு வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட நாடு. ஆடிப்பட்டம் தேடி விதைத்த நாம் முதல் வேளாண்மையை அறுவடை செய்த பிறகு 2வது போகம் விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வோம். விவசாயம் முடிந்து வீடு நிறைய நெல்லும், களங்களில் வைக்கோலும், பசுக்களுக்கு வேண்டிய உணவும், கிழங்குகளும், பயிர் வகைகளும் நிறைந்து காணப்படுகின்ற நாள் இந்நாள். தை மாதம் பிறந்தவுடனேயே வீடுகளில் நல்ல காரியங்கள் சிறப்பாக நடைபெற தொடங்குகின்றது. இதையே தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம், தங்க சம்பால் நெல் விளையும் தங்கமே தங்கம் என்கின்றனர் நம் முன்னோர்கள். 3வது பாடம், உழைப்பின் உன்னதம். தைப்பொங்கல் தினமன்று உழவர்கள் கொண்டாடப்படுகின்றனர். அவர்களுடைய உழைப்பு போற்றப்படுகின்றது. உலகில் உள்ள தொழில்களில் சிறந்தது உழவர் தொழில்தான் என்று சொல்வதற்கு திருவள்ளுவர் ஓர் முக்கியமான சான்றாக இருக்கின்றார். உழவு என்பதற்கு ஓர் அதிகாரத்தையே வகுத்து அதை மேலோங்க செய்துள்ளார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை
உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றாலும் கூட ஏர் தொழிலின் பின்னால் தான் நிற்கின்றது என்று அதற்கு பொருள்படுகின்றது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இதன் பொருள் பிறருக்காகவும் உழைத்து தானும் உண்டு வாழ்பவர் தான் வாழ்பவர், மற்றெல்லாம் பிறரை தொழுது பின் செல்பவர் என்று உழவரின் பெருமையை இன்னும் மேலோங்க செய்துள்ளார் திருவள்ளுவர். 4வது பாடம் நன்றியுணர்வு. பொங்கல் நம் வாழ்க்கைக்கு சொல்லித்தரும் ஓர் முக்கிய பாடம் இதுவாகும். பொங்கட்டும் நன்றியுணர்வு. பொங்கல் திருநாளின் முதல் நாள் இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல் தினமன்று மாட்டிற்கும் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். 3ஆம் நாள் காணும் பொங்கல் தினமன்று விவசாயத்திற்கு உதவிய உறவினர்கள், அயலவர்கள் என எல்லோருக்கும் அன்போடு நம் நன்றியுணர்வை வெளிப்படுத்துகின்றோம். இவ்வாறாக பொங்கலின் 3 தினங்களும் நாம் நன்றியுணர்வை அதிகமாக செலுத்தும் தினமாகவே இருக்கின்றன. எனவே ஒரு மனிதனின் வாழ்வில் நன்றியுணர்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த தமிழர் திருநாள் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. பொங்கலை ஒட்டிய பிற விழாக்கள். இந்தியாவின் வட மாநிலங்களில் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் உண்டு. இது மகர சங்கராந்தி எனவும் கொண்டாடப்படுகின்றது. மணிப்பூர் மாநிலத்தில் குடியிருக்கும் தமிழர்கள் தங்கள் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வார்கள். தைப்பொங்கல் அன்று நடைபெறும் விளையாட்டுகள். ஜல்லிக்கட்டு. பொங்கல் விழாவையொட்டி நடைபெறுகின்ற மஞ்சு விரட்டி என்ற காளை விரட்டு அல்லது ஏறு தழுவுதல் என அழைக்கப்படும் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குதல் போன்ற வீர விளையாட்டுகள் தமிழரின் தொன்மை நிறைந்த வீர கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் அமைகிறது. பட்ட திருவிழா. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தினத்தன்று இலங்கையின் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையில் ராட்சத பட்ட திருவிழா ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பட்டம் விடுவது என்பது நமது பாரம்பரிய விளையாட்டாகும். பலவித வண்ணங்களில் பட்டம் செய்து அதை பறக்க விடும் பொழுது நாமே பறப்பது போன்ற மகிழ்ச்சியும் பரவசமும் நம்முள் ஏற்படுகிறது. இவ்வாறாக நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து தைத்திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழவர்கள் வாழ விவசாயம் செழிக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வெவ்வேறு வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.